இப்போ ரீசெண்டா 2000 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 21st செஞ்சுரியில 2012ல இத பத்தி தெரிஞ்சு நெதர்லாண்ட்ல தான் இதோட பொருள் எல்லாமே இருக்கு. நம்மளோட ஐடென்டிட்டி அந்த செப்பு தகடு எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு கேஸ் போட்டு 2090ல இது ஃபைனலைஸ் ஆகுது. ஏன்னா இது எந்தவித அத்தாரிட்டியுமே இல்லாம யார்கிட்டயுமே சொல்லாம எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாம இந்தியால இருந்து நெதர்லாண்டுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நெதர்லாந்து கவர்மெண்ட் அப்புறம் யுனெஸ்கோ இதெல்லாமே டிசைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் இப்போ மோடி வந்து இந்தியால இருந்து நெதர்லாந்து போய் அதை திரும்ப எடுத்துட்டு வர போயிருக்காரு. இங்க ஆரம்பிச்ச சோழர் காலத்துல ஆரம்பிச்சு சோழர் காலத்துல புத்தர் மதத்துக்கு அவர் இனாமா கொடுத்த ஒரு இடத்த, அது ஒரு ப்ரூஃபோட சோழர்களோட சீல் வச்சு ஒரு ப்ரூஃபோட கொடுத்த ஒரு இடத்த அதை எவ்வளவு இதா நம்ம பாதுகாக்காம இருந்ததுனால டச் டச் நெதர்லாந்து எங்க இருக்கு அங்கிருந்து ஒருத்தர் வந்து அதை வந்து ஆக்குப்பை பண்ணி போய் 1700 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் அதை அவங்களே வச்சு இப்போ நம்ம அதை போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கு. நம்மளோட ஐடென்டிட்டி வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் செதறி போய் கிடக்குது. அதை சேவ் பண்ற ப்ராசஸ்ல தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து சோஷியல் மீடியா மூலமா நிறைய விஷயத்த வந்து யோசிச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டா தான் இப்போ நான் இதை ஷேர் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒருத்தன் எதை வேணாலும் இழக்கலாம், அவன் ஐடென்டிட்டி இழந்துட்டா அவன் மோஸ்ட்லி அவன் இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஆவாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளோட இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏதோ ஒரு நியூஸ்ல ஒரு நாட்டுக்கு போய் மோடி வந்து அதை வாங்கிட்டு வர்றாரு அப்படின்றத தாண்டி எங்க இருந்து போச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி டாபிக்ஸ் வேணும்னா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டு லீவ் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.